ஒரு பேரு The King. சென்னைக்கு வராரு. மறைக்காயா. யார் இவர்? மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். எடப்பாடி தப்பு பண்றார், அரவணைக்க தவறுகிறார், தன்னம்பிக்கை என்கிற பெயரில் தப்பு கணக்கை தொடர்ந்து போடுறாரு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்னொரு தோல்வி அதிமுக தாங்காது, தொண்டர்கள் தாங்க மாட்டாங்கன்னு பேசணும். ஸோ விஜய் இழுக்கிறாருங்கிறத நம்ம ரெண்டாவதாக தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். இழுக்கிற வாய்ப்பை கொடுத்தது யார்? முதல்ல சாட்சாத் எடப்பாடி தான். இன்னைக்கு வரைக்கும் இன்று வரை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கவே இல்லை. 55 நாள் ஆச்சு. இப்படிப்புள்ள தொண்டர்கள் காரணம், தொண்டர்களை விட்டு திமுக விலகி போச்சு. இந்த ஆட்சியில், கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில முதல் நாளிலிருந்து தொண்டர்களிடமிருந்து அந்நியப்பட்டு போச்சு தலைமையினுடைய. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு இடம் மாறுவது நிற்குமா? திமுகவில் இது தொடக்கமா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் நம்முடைய நினைக்கிறார். வணக்கம் திரு லட்சுமணன். வணக்கம். அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு இடம் மாறுவது, கட்சி மாறுவது நின்று விட்டுதான்? இந்த நின்று விட்டதாங்கிற கேள்வி, அந்த வார்த்தை வந்த உடனே ஒன்று ஞாபகத்துக்கு வருது. திருமாவளவன் நினைக்கிறேன், ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசுகிற போது, நாங்கள் இங்கே இருக்கிறதுனால தான் எண்ணிக்கை குறைஞ்சி இதோட நிற்கிதுன்னு சொன்னார். அவர் சொல்லிக்கிட்டு இருந்த போது அதுக்கு முதல் நாள் வரைக்கும் 4 பேர் ரிசைன் பண்ணியிருந்தாங்க. அவர் சொல்லி அது நிகழ்ச்சி ஆன் ஏர் போகிற போது இன்னும் 2 பேர் ரிசைன் பண்ணி 6 ஆகிடுச்சு. அது நான் நக்கல் பண்ணுறதுக்காக இதை சொல்லலை, அவர் கையிலேயே இது கிடையாது. நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட சில வருஷமாக நம்ம அதிமுக அரசியலை பேசிகிட்டு இருக்கிறோம். முதல் நாள்லேருந்து நம்ம சொல்கிறது என்ன, அனுசரித்து போகாத எவருக்கும் எந்த கட்சிக்கும் முழு பலன் கிடைக்காதுன்னு. எடப்பாடி தப்பு பண்ணுறார், அரவணைக்க தவறுகிறார், தன்னம்பிக்கை என்கிற பெயரில் தப்பு கணக்கை தொடர்ந்து போடுறாரு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்னொரு தோல்வி அதிமுக தாங்காது, தொண்டர்கள் தாங்க மாட்டாங்கன்னு பேசணும். எனக்கு எந்த நிபந்தனையும் இல்லை, கட்சியில் சேர்த்துக்கிறேன்னு சொன்னதை கூட, OPS சொன்னதை கூட ஒரு இடது கையில் பிறந்தல்ல போதே அதிமுக தோல்வி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சுன்னு நமக்கு அப்பவே தெரிஞ்சது. சரி, நடந்துடுச்சு. 3வது முறையாகவும் தன்னம்பிக்கையோடு போட்ட கணக்கு தப்பு கணக்கு ஆயிடுச்சுன்னா, தோல்விக்கு பிறகும் கூட அவர் எந்த பாடத்தையும் கற்றுக்க மறுக்கிறார். ஸோ விஜய் இழுக்கிறாருங்கிறத நம்ம ரெண்டாவதாக தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். இழுக்கிற வாய்ப்பை கொடுத்தது யார்? முதல்ல சாட்சாத் எடப்பாடி தான். எப்படி சொல்றீங்க? எப்படின்னா, சரி 47 இடங்கள் ஜெயிச்சிட்டோம், இத்தனை போராட்டங்களுக்கு இடையிலே ஒரு வலுவாக ஒருத்தர் வந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு நடந்தபோது கூட நம்மளை 47 பேர் ஜெயிக்க, அந்த 47 பேரும் நம் தலைமையை ஏற்றுக்காம, அதில் மிகப்பெருவாரியாக கிட்டத்தட்ட 3/2 30 பேர் நம்ம சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கிறதே ஏற்றுக்க மாட்டுறாங்களே அப்படிங்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு, சரி இப்போ உட்காருங்க பேசுவோம், என்ன செய்யணும் இப்போ, நான் சட்டமன்ற கட்சி தலைவர் இருக்கக்கூடாது, வேலுமணி நீ இருந்துக்கோ, சண்முகம் நீ இருக்கியா இருந்துக்கோ, பதவியை தூக்கி கொடுக்கணும்னு நான் சொல்லலை. உட்காந்து பேசுறது கூட அவர் தயாரா இல்லை. ரெண்டு ஒன்று தானே, உட்காந்து பேசினே பதவி போயிருமே. இல்லை, அப்போ இது எந்த வகையில் ஒரு தலைவனுக்குரிய பண்பா இருக்க முடியும்? ஆனால் அவர் என்ன பண்றாரு, சரி அதை கூட அரசியல்வாதி, எடப்பாடி அரசியல்வாதி எந்த பதவியும் விட்டு கொடுக்க மாட்டான்னு வச்சுப்போம். முதல் முறையாக இவர் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் போய் கொடுக்குறாரு சபாநாயகருக்கு. மேற்கண்ட 17 பேரும் என்னை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க, என்னை சட்டமன்ற கட்சி தலைவராக அறிவிங்கிறார். அதாவது ஒரு பிளவுக்கான பிள்ளையார் சொல்லி இவரே போய் போடுறாரு. அந்த லெட்டர் அவ்வளோ அவசரமாக கொடுக்கணும் அவசியம் இல்லை சார். 30 பேர் உங்களை எதுக்குறாங்கன்னு தெரிஞ்ச 17 பேர் என்ன ஆகுது, என்னை தலைவராக்குன்னு சொல்றது கணக்குப்படியும் தப்பு, ஒரு தலைவன் செய்கிற காரியம் அல்ல. அப்படி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்களா, இங்கே தொடங்கின புள்ளி தான் அது. இன்னைக்கு வரைக்கும், இன்று வரை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கவே இல்லை. 55 நாள் ஆச்சு. இன்னும் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 2 மாதம் ஆச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட் வந்து மே 4, இந்த ஜூலை 4, 5, 6 வந்துடுச்சு. ஏன் ஆளுமை மிக்க எடப்பாடி ஒரு எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்ட முடியலையா சார்? அதில் அதிகாரப்பூர்வமாக சில முடிவுகள் எடுத்திருந்தா கொறடா யாருங்கிற கேள்வி ஏன் சார் வருது? ஏன் அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க? எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கவே இல்லை, கொறடா தேர்ந்தெடுக்கப்படவே இல்லைன்னாங்க. அந்த கேள்விக்கு டிஸ்பியூட்டுக்கு உயிர் இருந்ததுனால தான் சமாதானத்துக்கு இறங்கி வந்தாங்க 2 பேருமே. ஆதரிச்சு ஒரு குரூப் ஓட்டு போட்டாங்க, அப்புறம் மன்னிச்சுங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கிட்ட கொடுத்த பிறகு சமாதானத்துக்கு எடப்பாடி எப்படி, எந்த எடப்பாடி, ஆனானப்பட்ட எடப்பாடி ஏன் இறங்கி வந்தார்? ஏன்னா அங்கே லீகலாக ஒரு ஓட்டை இருக்குது. சட்டமன்ற கட்சி கூட்டம் நடக்கவே இல்லை. அப்புறம் எங்கே நீங்கள் கொறடாவை தேர்ந்தெடுத்திருப்பீங்க? சட்டமன்ற கட்சி தலைவர் எங்கே தேர்ந்தெடுத்தீங்க? அந்த கேள்வியில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டா, சரிப்பா வாங்கப்பா எல்லோரும் அவங்க உதவியிலே தொடருங்க, மன்னிப்பு கடிதத்தை எழுதி வாங்கன்னு சொல்லி அதை போய் ஸ்பீக்கர்கிட்ட கொடுத்தாங்க. அதை அப்படியே விட்டுருந்தா கூட ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு, யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டார், நம்ம பாராட்டியிருக்கலாம். அடுத்த நாள், ஒரு நாள் தான் சார், அடுத்த நாள் சாயங்காலம் ராத்திரி ஆயிடுச்சு, 8, 8:30 ஒரு அறிக்கை வருது.
அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் பழைய பொறுப்புகளை போட்டு யாரும் விளம்பரப்படுத்தாதீங்க, அப்படி சொன்னாலும் ஏத்துக்காதீங்கன்னு ஒரு அறிக்கை வச்சு ஞாபகம் இருக்கா? ஆமா. என்ன சார் அதுக்கு என்ன சார் அர்த்தம்? அப்படி என்ன சார் நீங்க சாதிக்க போறீங்க? அந்த சமாதானத்தின் அடிப்படையில், அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் மன்னிப்பு கடிதமே கொடுத்தாங்க 25 பேரும். அதில் கூட சண்முகம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், 24 வச்சப்போம். அதுக்கு சரின்னு சொல்லிட்டு ஒரு நாளில் மனசை மாற்றி அப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்களே ஏன்? அவங்க பண்ணது அப்பட்டமான கட்டுப்பாட்டை மீறிய செயல் தான், கட்சி கட்டுப்பாட்டை மீறிய செயல் தான் சிவி சண்முகம் பண்ணது. நியாயப்படுத்தவே முடியாது, அது தனி பார்வை. அப்படி நாங்கள் தப்பு பண்ணிட்டோன்னு எழுத்துப்பூர்வம் மன்னிப்பு கேட்டு வந்தவங்கள சரின்னு நீங்கள் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்த அடுத்த நாளே மறுத்தது தான் 2 விஜயபாஸ்கர் போனதுக்கு அடிப்படை காரணம். அவங்க காத்திருந்தாங்க சார், எங்களை மாவட்ட செயலர் பதவி கொடுங்கன்னு கேட்டார். இல்லாட்டி இருந்திருப்பாங்க தாராளமாக. அதுவும் ஒரு காரணமாக ஆயிடுச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாதுல்ல, ஏன்ப்பா போனாங்க, நான் கேட்டோம் கொடுக்கல போயிட்டோன்னு ஒரு நியாயமான காரணத்தை அவங்க சொல்றாங்கல்ல. துரோகிகள் சென்று விட்டார்கள் கட்சி. அந்த துரோகிக்கு கொள்கை பரப்பு இணை செயலாளர்னு அறிவிச்சிங்களே எடப்பாடி, இப்படிக்கு எடப்பாடி கையெழுத்து போட்டிங்களா? அது ஏன் துரோகிகளுக்கெல்லாம் பதவி கொடுக்குறதா எடப்பாடி வேலையா? என்ன சார், கிட்ட இருந்தா ஒரு பேச்சு, உங்களை கேள்வி கேட்டா ஒரு பழி வாங்குற மாதிரி பண்ணுவீங்கன்னா இது திரும்ப கேட்கிற ஒரு தலைவர் பண்ற காரியமா? இப்போ ஆலோசனை பண்றாரு, இது நாங்க தாவேகா ஒரு கட்சி சக்தி அப்படிங்கறத தெரியாம போயிடுச்சு, இனிமேல் அப்படி இல்லைன்னு தான் சொல்றாரு. சரி, அப்படி இல்லைன்னு சொல்ற போது இருக்கிற ஆட்களை அரவணைக்கிறது தான் சார் பேஸ். இதை சரி பண்ணிட்டு தான் சார் நீங்க சவால் விடுறது, கருத்து பரிமாற்றம் எல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும். சரி, அந்த ஆலோசனை கூட்டம் எப்படி நடந்துட்டு இருக்கு? உங்களால் துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்ட நத்த விஸ்வநாதன் வேலுமணியும் இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அவங்க ஏன் வரல? அதான் லெட்டர் தெளிவா எழுதினாங்களே, பொறுப்புகள் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? என்ன சாதிக்க போறீங்க நீங்க? நான் அவங்களுக்குலாம் பதவி வாங்கி தரது நிஜேந்தனுக்கோ லட்சுமணனுக்கோ வேலை இல்லை. ஒரு நிகழ்வை நம்ம ஒரு பார்வை பார்க்குறோம், பத்திரிகையாளர் அனுபவத்திலையும் கேள்வி கேட்ட அனுபவத்தில் நீங்களும் இந்த துறையில் இருக்கிறனால இந்த அனுபவத்தில் சில கருத்துக்களை நாமளே இவ்வளோ விவாதிக்கிறோமே, ஒரு நாள் கூட விவாதிக்க அனுமதிச்சது இல்லை. இதுதான் எடப்பாடியினுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் முக்கியமான காரணம். எந்த விவாதத்தையும் அவர் அனுமதிக்கிறதே இல்லை. தலைமை கழகத்தில் கூட்டம் நடக்கும் போது இது பல இடம் சொல்லியிருக்கேன், எப்போ அதை பற்றி பேசாதீங்கப்பா, தினகரன் பேசாதீங்கப்பா, முடிஞ்சு போனக்கதப்பா, சசிகலா அதை பற்றிலாம் பேசாதீங்கப்பா. வெற்றிக்கு முன்னால், அதாவது தேர்தலுக்கு முன்னாலும் அதை பேசினார், தேர்தலில் தோல்வி அடைந்த பின்னரும் அதை தான் பேசினார். அப்போ எப்போதான் நீங்கள் பாடம் கற்றுக்குவீங்க? ஆமாம், இந்த 2 பேர் நீங்கள் சொன்னீங்களே, திரு வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் இருப்பாங்களா? எங்க அதிமுகலையா? அவங்க எங்கே சார் போக போகிறாங்க? அதான் இது எங்கே போய் முடியும்னா, அந்த 2 பேரை மறந்துடுங்க. சிவி சண்முகம் அடுத்து போக போகிறாங்களா ஒரு வதந்தி வருது. இது அதிமுக தரப்பிலிருந்து பார்க்குற பார்வை. எடப்பாடி தலைமையில் இருக்கிறவருடைய பலவீனம், அவருடைய ஆளுமையற்ற தன்மை, அனுசரித்து போகாத அந்த குணம்தான் இந்த பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுது. அந்த பலவீனத்தை விஜய் பயன்படுத்துகிறான். நான் விஜய் 2வது அப்புறம் தான் கொண்டு வருவேன். சரி, இழுக்கிறார். ஒரு ஸ்திரமற்ற ஆட்சி, தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிடுச்சு, கேட்கக்கூடாதவங்களெல்லாம் போய் கேட்டு, பார்க்கக்கூடாதவங்களெல்லாம் பார்த்து, நம்மால் கொள்கை விரோதிகள், ஊழல் சக்திகள்னு சொல்லப்பட்டவங்களை ஆதரித்தவர்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து ப்ரூவ் பண்ணிட்டார், மெஜாரிட்டி நிரூபிச்சிட்டார். அதன் போக்கிலேயே போகணும். 6 மாதத்துக்கு இந்த ஆட்சிக்கு ஆபத்து இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்கிற போது இவ்வளவு வேகமாக இந்த இழுப்பு வேலைகளை செய்யணுமான்னு ஒரு கேள்வி வருது. இழுக்கிறாங்கிறீங்களா? அது இழுக்காம போக முடியும். பேச்சுவார்த்தை நடத்தா போனாங்களா? எப்படி இவர் நேராக போய் போட்டு ஆட்டிட்டாரா விஜயபாஸ்கர்? எத்தனை ஃபோன், 1 மாசம் நடக்குது சார் டாக்டர் விஜயபாஸ்கர் சேர்றதுக்கு. ஏன்னா அங்கே சில வாத பிரதிவாதங்கள் நடந்துச்சு. ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, இங்கே வந்தால் நம்மளை எப்படி கேட்பாங்களே, இவரை கூட்டிட்டு நான் எப்படி போய் ஓட்டு கேட்பேன் அப்படின்னு பல விவாதங்கள் நடந்துச்சு. அப்போ 1 மாசம் பேச்சு எடுக்கலாம். அந்த பேச்சுவார்த்தைக்கு என்ன சார் பேரு? இழுக்கிறதுனா அது பேரமா, இல்லை குதிரை வைகோ சொன்ன மாதிரி ஒட்டக பேரமா, இன்னைக்கு பெருச்சாளி பேரம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கிறேன். ஏதோ ஒரு பேரம் பேச்சுவார்த்தை நடக்குது இல்லை, அதுவும் இழுப்பு வேலை தான். அப்போ நீங்கள் இன்னொன்று சொல்லி பாருங்க, இனிமேல் இங்கே வர்ற எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு வருபவர்களுக்கு இந்த இடைத்தேர்தலில் சீட்டு தர மாட்டோன்னு ஒரு வாரி அறிக்கை வரட்டும் புசியானதுட்டு இருந்து. ஒருத்தர் போவாங்களா? போனவங்களும் கிடைக்குங்கிறீங்களா? கிடைக்கணுங்கிற அடிப்படையில் தான் இப்போ போயிருக்கிறாங்க. ஒருவேளை கிடைக்குமா கிடைக்காது ஜோசியம் சொல்லலை, அந்த ஒரு உத்தரவாதத்தை வாங்கிட்டு தான் போனாங்கன்னு நான் கேள்விப்பட்ட செய்தி. அதில் நியாயம் இருக்குது. இல்லாட்டி எதுக்கு சார் ராஜினாமா பண்ணிட்டு என்ன தாவேக்கா வலுப்படுத்துறக்கா போயிருக்காங்க, இல்லை அந்த கொள்கைகளை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படின்னா போகிறாங்க. ஏன் சார் ஏன் வாயக்கிட்டுறிய? அது மட்டும் இல்லை, ஜெயிச்சு விட்டா 2-3 மாதம் கொஞ்சம் இருங்க, அப்புறம் மந்திரி ஆகிக்கலான்ற அந்த நப்பாசு தானே சார் காரணம். அப்போ இழுப்பு இல்லாமல் இது என்னது? ஆக ஆனால் இருந்தால் தூய சக்திங்கிற வார்த்தையை இனிமேல் விஜய் சொல்ல முடியாதுன்னு ஒரு பார்வை. இந்த வேலை தூய சக்தி செய்யாது, ஆனால் பக்கா அரசியல் சக்தியாக மாறி நல்ல அரசியல் பண்ணுறாரு நான் பாராட்டுவேன். ஏன்னா தன்னுடைய அந்த ஒரு தனி மெஜாரிட்டி இல்லாத சூழலில் தன் கட்சிக்கு ஒரு ஸ்திரமான ஆட்சியை கொண்டு வரதை நோக்கி அவர் கொண்டுட்டு போகிறாருன்னு எடுத்துக்கலாம். இன்னொரு ஆபத்து அதில் இருக்குது, 2 ஆபத்து. ஒன்று, உங்களை நம்பி பெரிய ரிஸ்க் எடுத்து விமர்சனங்களெல்லாம் இந்த வைகோ மாதிரி அரண்போல் தாங்கிக்கிட்டு உங்களை ஆதரித்த தோழமை கட்சிகளுக்கு ஒரு அவநம்பிக்கை முதல்ல வரும். நாம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமே, நம்மளை நம்பாமல் அங்கிட்ட தனியாக ஏதோ கணக்கு போடுறாரோ அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. நம்மளே அங்கே இல்லை என்ன ஏன் கண்டாதீங்க இருங்க, அதை விஜய் கிட்ட போய் நேரடியாக சொல்ல மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் இவங்களாம் மக்கள் நல கூட்டணியில் ஏற்கனவே ஒன்றா தோழமையாக இருந்த ஆட்கள்,
ஏப்பா என்னப்பா நடக்குது அப்படின்னு நேரம் இடதுசாரிகள் பேசியிருப்பாங்க, வைகோ திருமாவெல்லாம் பேசியிருப்பாங்க. இந்த அவநம்பிக்கை இவ்வளோ சீக்கிரம் ஏற்படுத்தக்கூடாது விஜய். இது ஒரு பார்வை. இன்னொன்று, நீங்கள் சாதுரியம்னு நான் பாராட்டினேன், அரசியல் சக்தியாக நல்ல அரசியல் பண்ணுறாருன்னு இழுக்கிற வேலையை, அது 2 பக்கம் கூரான கத்தி மாறி. நீங்களும் குத்தலாம், நீங்களும் குத்தப்படுவீர்கள். இதை விஜய் புரிஞ்சுக்கணும். நான் இந்த குதிரை பேரத்தையும் சேர்த்து தான் அதில் நான் சொல்கிறேன். அது 2 சொல்லுங்களேன். அது குத்தலாம் குத்தப்படுவீர்கள். அது ஆமாம், இவர் குத்துறாரு, இழுக்கிறாரு, குத்தப்படலாங்கிறது. நாளைக்கு உங்கள் கட்சியிலேருந்து 2 பேர் 4 பேரை இழுக்கிற வேலை நடந்தால் என்ன பண்ணுவீங்க? யார் இருப்பாங்க? எதிர்கட்சிகள் அதிமுக, திமுக, பிஜேபியை குறைச்சி இடம் போடாதீங்க. அங்கே ரோலே இல்லையே சார் அப்படிலாம் நினைக்கிறேன். மெயின் ரோலே அவங்களா கூட இருக்கலாம். கவர்னருங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அவங்க கையில் இருக்குது. சரிதானா? இதையெல்லாம் விஜய் எல்லாத்தையும் முப்பரிமாணத்தில் யோசிச்சு தான் எந்த காரியத்தை அவர் செஞ்சிருக்கணும். இவ்வளோ வேகம் காட்டியிருக்க தேவையில்லையோன்னு தோணுது. இது வேகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிச்சயமா வேகம் தான். உங்களுடைய பதிலோட ஆரம்பத்தில் அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமியுடைய நடவடிக்கை பொறுக்காமல் ஏற்காமல் தான் நிறைய பேர் போறாங்கன்னு தான் நீங்க விளக்குறீங்க. ஆமாம், அவங்க வேகம் காட்டின மாதிரி இருக்காது அது. இல்லை, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க சொல்லிட்டு விஜய் அமைதியாக இருக்கிறாரு. நான் திருப்பி கேட்குறேன், பனையூரில் போய் கட்சி ஆஃபீஸ் கேட்ட போய் ஆட்டுவாங்களா அவங்க? சார் நீங்கள் இடம் கொடுக்கவும் தானே சார் வர்றாங்க, நீங்கள் ஃபோனை எடுக்கவும் தானே சார் பேசுகிறாங்க, பேச்சுவார்த்தை தொடருது. சரிதானே? இப்போது 25-30 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அந்த டைமில். சிவி சண்முகம் தலைமையில் ஒரு அணி அமைஞ்ச போது முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஜெயிச்ச பிறகு அன்னைக்கு சாயங்காலமே எல்லாருமே பார்த்தார்ல விஜய். சிவி சண்முகம் ஆஃபீஸ்க்கே போனார், ஞாபகம் இருக்கா? அந்த சூழல் வேற. அன்னையோடு அந்த காட்சிகள் மாறிட்ட பிறகு கொஞ்சம் மௌனமாக இருந்திருக்கணும், அமைதி காக்கணும். இவ்வளவு வேகம் கூடாது. சரிங்களா, கொஞ்சம் இருங்கப்பா, அப்படி அதிருப்தியாகவே இருங்க அப்படி. ஏன்னா நாம் இப்படி செஞ்சால் எதிர்வினை ஒன்று வரும் அப்படின்னு யோசிக்கிறவர் தான் நிஜமான அரசியல் சக்தியாக வளர முடியும். விஜய் யோசிச்சுட்டு ஒருவேளை அதுக்கும் தயாராக இருக்கிறாரா நமக்கு தெரியாது. அப்படின்னா நான் 2 மடங்கு இன்னும் பாராட்டு. பரவாயில்லையா, அந்த சவாலையும் கூட எதிர்கொண்டு ஜெயிச்சிட்டாரே, சமாளிச்சிட்டாரே அப்படின்னு நம்ம அப்போ பாராட்டலாம். ஆனால் இப்போ நான் எச்சரிக்கை விரும்புகிறேன், கவனமாக இருக்கணும். உங்கள் பக்கமும் அந்த கூரான ஒரு முனை நோக்கி இருக்குன்றதை நம்ம சொல்லி காட்ட விரும்புகிறோம், அவ்வளோதான். அப்போ யார் சார், என்ன எது நடக்குதா சார், என்ன கேட்காதீங்க, வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு அந்த ஆயுதத்தை இன்னைக்கு தான் தொட்டு பார்க்குறீங்க. அவங்கெல்லாம் கரகண்ட ஆட்கள். பிஜேபியெல்லாம் விதவிதமாக வச்சுருக்கு கையில், கலர் கலராக வெடிக்கும். இந்த நம்ம சிரிச்சுக்கிட்டு சொல்கிறோம், இந்த ஈரான் வார் நடந்துக்கிட்டு இருந்துச்சு இப்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். அப்போ இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸில் அது ஒரு இடத்துல போய் தாக்குறதுன்னு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிற போது, அது அங்கே போய் வெடிக்கிற போது 10 வந்து பிரிஞ்சு போய் அலைஞ்சதெல்லாம் அந்த அழிவு சக்தியை இன்னொரு விதமாக நம்ம பார்த்தோம்ல. அந்த மாதிரி இந்த ஜனநாயகத்தை கழுத்திருக்கிற வேலையில் பிஜேபி பல ஆயுதங்களை வச்சுருக்குது. ஒரு மாநிலத்திலையும் நம்ம பார்த்துருக்கோம். நான் காமெடிக்காகவோ இல்லை ஒரு எரிச்சல்லையோ சொல்லலை சார். அந்த விளையாட்டை விளையாடணும்னு நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கன்னா அதில் எல்லா பிளேயரும் இருக்கிறாங்க, கரகண்ட பிளேயர் இருக்காங்கிறத விஜய் மறக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அந்த விளையாட்டை தமிழ்நாட்டில் விளையாட முடியுமா? விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சார். அதனால சார் நீங்கள் சத்தம் இல்லாமல் இழுக்கிறீங்க. ரைட்டு, எடப்பாடி இடம் கொடுத்தார். இல்லை நாங்கள் ஜனநாயகத்தை வலுப்பு இதெல்லாம் ஒரு அங்கே இன்னைக்கு வீரபாண்டியன் சொல்லிக்கிறாரு, முதலாளித்துவ சமூகத்தில் குதிரை பேரம் தவிர்க்க முடியாது அப்படிங்கிறாரு. ஆனால் நல்லா குறித்து வச்சுக்கிட்டேன், வீரபாண்டியன் எல்லா சூழலையும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். தாவேக்காவிலிருந்து சில எம்எல்ஏக்கள் வெளியே போனால் கூட இதே வார்த்தையை சொல்லுவாரா? சொல்லணும். அதுதான் ஒரு என்ன சொல்ற நேர்மையான இடதுசாரிக்கு இலக்கணம். என்ன செய்கிறான்னு ஒரு பக்கம் பார்ப்போம். அதே மாதிரி இவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கல்ல, செந்தில் பாலாஜி தூண்டி ஒரு இழுப்பு வேலை நடந்துச்சுன்னு. இதான் ஆரம்பிச்சிடுச்சே, ஏவுகணை தாக்குதல்கள் இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே தாக்குதல் ஆரம்பிச்சிடுச்சுல. இது எவ்வளோ வேகத்தில் போகுது. இன்னொரு எம்எல்ஏ அக்யூஸ் பண்ணியிருக்கிறாரு, தன்னை எடுக்க முயற்சி பண்ணதா. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு சொன்ன இப்போ போலீஸ் வச்சு என்ன இது பண்ணுறாங்கன்னா, ஆஷின் ஒரு புகார் எழுப்புறாரு, ஆளுநர்கிட்ட போய் நேற்று புகார் கொடுத்துருக்குறாங்க சார். தொங்கு சட்டமன்றம் என்னைக்கு வந்துச்சோ நான் இதை எதிர்பார்த்தேன். இழுப்பு வேலைகள் 2 பக்கமும் நடக்கணும். ஆட்சியை கவுக்க அவங்களும் முயற்சிப்பாங்க, ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு ஸ்திரத்தன்படுத்திக்கிறதுக்கு விஜயும் சில முயற்சிகள் எடுப்பார்னு நான் பார்த்தேன். நான் அதிமுக காரங்க நிறைய தாவேக்கால போய் சேர்றது திமுகவுக்கு ஏதாவது வகையில் இழப்பா? இல்லை, தலைமை பண்பு ஒப்பிடுற போது அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காரு எடுத்துக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் திமுகலேருந்து யாரும் போகலை. இங்கே தலைமை பலவீனப்பட்டு போயிருக்கு, அதனால ஈஸியாக போகிறாங்க. அங்கே அந்த கேள்வியை எழலை இது வரைக்கும். அதிமுக வந்து நிறைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், கீழ்மட்ட நிர்வாகிகள் எல்லாமே போறாங்க. சனிக்கிழமையாவே பெரிய கூட்டம் கூடியது. அது அதிமுகவுக்கு ஏற்படுகிற பலவீனம் மட்டும்தானா, திமுகவுக்கும் எதிர்காலத்தில் ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான நிகழ்வு தான்? இல்லை, இந்த இணைப்பு வந்து பெரிய அச்சுறுத்தல்னு நான் பார்க்கல. இது அதிமுகவை இன்னும் கொஞ்சம் கரைச்சி தொடச்செடுக்கிற வேலை தான். அதை பற்றி ஒரு துளி கூட எகைன் நான் எடப்பாடிட்ட வந்து நிற்பேன். அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் சார். சனிக்கிழமையான அவர் என்ன வேற மாதிரி எதுவும் கண்ணில் எதையும் கட்டிக்கிறாரான்னு தெரியல. அது அட்லீஸ்ட் டிவியை பார்த்தா கூட மனசு பதறுமே சார். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். விராலிமலை விஜயபாஸ்கர் போய் சேர வர்றார். செந்தில் பாலாஜிக்கு பிறகு அதிமுகவிலேருந்து பிற இயக்கத்துக்கு சேர்ந்தவங்களில் இவ்வளவு படையோடு போனவரில் குறிப்பிடத்தவங்க அடுத்து விஜயபாஸ்கர் தான். வேறு யாரும் தனிப்பட்ட முறையில் போனவங்க 100-500 பேரோட போவாங்க.
விஜயபாஸ்கர் ஒரு பெரும் படையோட போனார். அப்படி வந்தவங்களை ஒரு பெரியவர் கண்ணீர் விட்டு அழுதார். சாதாரண தொண்டர் அவர். பஸ்ஸில் வந்ததில் ஒருத்தர், நாங்கள் விரும்பியா போகிறோங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதாக்காக தான் அந்த கட்சியில் இருந்தோம், இன்றைக்கி இந்த கெதி ஆயிடுச்சுன்னு நாங்கள் போகிறோம், விஜயபாஸ்கருக்காக போகலை, விஜய்க்காகவும் போகலை, இந்த கட்சி இந்த கெதியில் இருக்கு, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்கிறதுக்காக போகிறோங்கிறாரு அந்த ஒரு பெரியவர். பர்சனலாக நான் அனுபவத்தை சொல்கிறேன். 10,000 பேரில் ஒருத்தர் எடுத்துக்கோங்க சார். இது மாதிரி எத்தனை அதிமுக தொண்டர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. நம்ம இந்த வார்த்தையை அப்படியே சொல்லியிருக்கோம் தெரியுமா? மதுரை மாநாட்டில் விஜய் இதை அரசியலுக்காக சொன்னாரோ இதே வார்த்தை என்ன கதியில் இன்னைக்கு இந்த அதிமுக இருக்கு பார்த்தீங்களான்னு அப்போவே வலை வீசுறார். நான் சொன்னல, அதிமுகவை நோக்கி தான் வலையை வீசுறார். என்ன தலைமை பலவீனப்பட்டு கிடக்கு, அவருடைய குறி அதிமுக தான் சொன்னேன். வாக்கு வங்கி சேதாரம் எல்லாருக்கும் ஏற்படும், அதிமுகவுக்கு பெருமளவு ஏற்படும் நான் சொன்னேன். உங்க பதில் இப்போ நீங்க தத்துவத்தையோ ரகசியத்தையோ சொல்லலை, நான் யதார்த்தத்தை சொன்னேன். அதுதான் ரிசல்ட்டாகவும் வந்தது கடைசியில். இப்போ நீங்கள் பதில் சொன்னபோது தாவேகா ஒரு தனிப்பெரும் கட்சியை வெற்றி பெற்று விடுது, திமுகவும் ஒரு எதிர்கட்சியாக பலமாக இருக்குது. அதிமுக 47 இடங்கள் வாங்கியது குறைத்து மதிப்பிட முடியாது, நல்ல வலுவானது அப்படிங்க சொன்னீங்க. இல்லை, அழிவுங்கிறது அவ்வளோ சுலபத்தில் நீங்கள் சொல்லிட முடியாது, அதிமுக தொடச்சிட முடியாது சொல்கிறேன். நானே எவ்வளோ நாளைக்கு சார் இதவே சொல்லிட்டு இருக்க முடியும்? இல்லை, இவர்களெல்லாம் போய்விட்டால் அழிஞ்சிருமா என்ன? இல்லை சார், அதுக்காக ஜாம்பவான்களெல்லாம் இழந்துக்கிட்டே இருந்தால் கட்சி அப்படியே என்ன நிலையில் இருந்ததோ அதே நிலையில் இருக்குன்னு உறுதியாக சொல்லிட முடியுமா? உழைக்கிறவங்க சார், இந்த கட்சியை வச்சு சம்பாதிச்சவங்க சார். பச்சையாக சொன்னால் அந்த பணத்தை கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறேன்னு தயாராக இருந்தவங்களே நீங்கள் எட்டி உதச்சிங்கன்னா கட்சி அப்படியே தான் இருக்கும். எங்கே இருந்துச்சு? நிரூபிக்க முடியலையே உங்களால். வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டே வருது சார். நான் கூடி காமிச்சிருக்கேன், ஒன்றில் குறைஞ்சி அடுத்த தேர்தலில் கூட்டிட்டேன் அப்படின்னு எதுவுமே இல்லையா சார்? இடங்கள் 60 இடம் ஜெயிச்சார் 21, 24, 47 குறைஞ்சிடுச்சு சார். குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்படி தேஞ்சிக்கிட்டே போகுன்றதுக்கு எவ்வளோ நாள்? வயசு திரும்புதா இல்லை கூடுதா? எல்லாருக்கும் வயசு, எனக்கு, உங்களுக்கு, எடப்பாடிக்கு, எல்லாருக்கும், அதிமுக தொண்டனுக்கு. அவர் கடைசி காலத்தில் நம்ம கட்சி நல்லா இருக்கணும்னு எத்தனை பேர் சார் இயங்குவான்? இந்த இயக்கங்களை புரிஞ்சு கொள்ள மறுக்கிறார். திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவிலும் மெதுவாக கீழ்மட்டத்தில் தொண்டர்கள் அளவிலானவர்கள் தாவேகாவில் சேருகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. அது சாத்தியம்? அங்கங்கே சேர்றாங்க. எம்பிக்களுடைய பசங்களே போய் சேர்றாங்கன்னா, திரு ஜெயலலிதாவுடைய பையன் போய் சேர்ந்து 1-2 அப்படி நடக்குதுங்கிற எடுத்துக்கலாம். கொத்தா போய் சேர்றது இன்னும் நடக்கல. ஏன்னா இன்னுங்கிற வார்த்தை பயன்படுத்தி அங்கே தலைமை இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் அது நடக்கல. அது ஒருத்த அசைச்சு பார்க்க முடியாத, நான் சவால் விட மாட்டேன். அங்கிருந்து இன்னைக்கு அந்த சூழல் வரல. அவங்களும் அந்த குறிய அதிமுக மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இங்கேருந்து வந்து இந்த ஈசல் வர்ற போது அந்த பிடிக்கிறது கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஈசல் வர இடத்துல அப்படி குடிச்சு வச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே நேராக வர்ற மாதிரி. அது மாதிரி இப்போ விஜய் தாவேகா அந்த அதிமுகங்கிற பொந்த நோக்கி அப்படியே வச்சிருக்கு. அதுலேருந்து வர்றவங்களாம் வாங்கன்னு அடுத்து அவங்க பார்வைகிட்ட திரும்புகிற அளவுக்கு அவங்க தொடர்ந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? இல்லை அவ்வளோ சீக்கிரத்தில் திமுகவும் பலவீனப்பட்டு போது தலைமை ஸ்ட்ராங்காக இருந்தால் தொண்டனுக்கு ஓரளவாவது நம்பிக்கை இருக்கும் சார். அது அதிமுக இல்லாதனால தான் இவ்வளோ வேகமாக அது கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. திரு ஜெகதர்ஜகன் ஒரு எம்பி, ஒரு பலமான ஒரு எம்பி, திமுகவில் முக்கியமான ஒரு அவருடைய மகன் போறாரு அப்படின்னா அது திமுக நம்பிக்கை இல்லை அப்படிங்கறத அவங்க நினைக்கிறாங்க. நம்பிக்கை அவநம்பிக்கையோட, ஆமா, அது நம்பிக்கை இருக்கும் தானே. அந்த எண்ணம் இருக்கும் தானே அவங்க போய் வெளியேறாங்க. இனிமேல் இங்கே நமக்கு சரி வராது அப்படின்னு. திமுகவுக்கு சங்கடமான சூழல் தான். திமுக மட்டுமல்ல, தன் ஊரறிந்த ஒருவருடைய மகனோ வாரிசு யாரோ ஒருவர் இன்னொரு இயக்கத்தில் போய் சேர்றாங்கன்னா அந்த தலைவருக்கு மட்டுமல்ல, அந்த பிரபலத்துக்கு மட்டுமல்ல, அந்த பிரபலம் அங்கே இருக்கிற கட்சிக்கும் சங்கடம் தான். அது ஒரு நாள் கூத்து தான், ஆனாலும் அந்த ஒரு நாள் சங்கடத்தை அனுபவிச்சு ஆகணும். ஜெகத்தும் சங்கடத்தை தான் அனுபவிப்பார். அவர் ஆசீர்வாதத்தோடு சந்திப்பானது போய் சேர்ந்திருந்தால் கூட. ஆனா அது திமுகவுக்கும் ஒரு பெரிய தர்ம சங்கடம் தானே. அவன் சங்கடம் தானே. அவர் பிரபலத்துக்கும் சங்கடம், நிஜமாவே அவரை மீறி போய் சேர்ந்திருந்தா ஜெகத்துக்கும் சங்கடம் தான். அவர் சார்ந்திருக்கிற திமுகவுக்கும் சங்கடம் தான் நான் சொன்னேன். இது தொடக்கமா திமுக? தெரியாது, அப்படிலாம் நம்ம எதையும் யூகிக்க முடியலையே. ஆனால் இதை ரொம்ப நாளைக்கு இப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்க முடியாது. இதோட நின்றுச்சுப்பா அப்படின்னு திருமாவளவன் சொல்லி மாட்டிக்கிட்டார்ல, நாங்கள் இருக்கோம் தான் நாளோட நின்றுச்சுனார்ல, சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் 2 பேர் போனாங்கல்ல. அது மாதிரி தான். அப்படிலாம் சவால் விடுற மாதிரி சூழல் இல்லை. ஏன்னா கொள்கை என்பது திமுகவில் தான் கொஞ்சம் பிடிப்போடு இருக்காங்களாம் நம்ம மாதிரிலாம் சொல்லுவோம். மற்ற எந்த இயக்கத்தையும் எப்படி போது இடதுசாரிகள் சித்தாந்த அரசியல் கொள்கை பிடிப்போடு இருக்கிறாங்கன்னா திமுக அதிமுக சமகால அரசியல் ஒப்பிடுற போது திமுகவில் தான் அதிகமான பேர் இருக்காங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுவும் இனிமேல் ஒரு கடந்த காலம் ஆயிடுமோங்கிற மாதிரி தான் சூழல் இருக்கு. கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் காணாம போயிட்ட காரணம், தொண்டர்களை விட்டு திமுக விலகி போச்சு. இந்த ஆட்சியில், கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் முதல் நாளிலிருந்தே தொண்டர்களிடமிருந்து அந்நியப்பட்டு போச்சு தலைமையினுடைய தவறான ஒரு சில நடவடிக்கைகள்னால. எப்படி அந்த திமுக தொடர்ந்து அவங்களோட இன்டராக்ஷன் ஜெயிச்சாதான் சொன்னேன். நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச பிறகு அந்த ஜெயிச்சதுனால நீங்க தப்பா கணக்கு போடுற தொண்டரிடமிருந்து நீங்க விலகுறீங்க, ஒரு பாண்டிங் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொன்னேன். பல காரணங்கள். சம்பாதிக்கிறது, ஒரு குரூப்பே சம்பாதிக்கிறான்,
உழைச்சதுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு பல காரணங்கள் அதில் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நிலைமை இப்போதும் தொடர்கிறது. பார்ப்போம், இந்த சீரமைக்கிறதுக்கு சில குழுவெல்லாம் போட்டிருக்கிறார். அந்த சீரமைப்பாவது இந்த எண்ண ஓட்டத்தை மாற்றுதா, கொள்கை பிடிப்பு ஓரளவாவது நீட்டிக்க செய்தான்னு பார்க்கணும். திமுக அவசரப்படுது நினைக்கிறீங்களா இந்த ஆட்சி கவுந்துரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல? அவங்க அவசரப்பட்டு அப்படி என்ன நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியலையே. ஊத்தங்கரை ஒரு எம்எல்ஏ நிஜமாகவே இருந்தால் கூட அந்த விவகாரம் ஒரு எம்எல்ஏ எழுத்து ஆட்சியை கவுத்தர முடியுமா? ஸோ உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் அப்படி உலா வர்ற போது வதந்திகளை நம்பி நம்ம ஏதோ திமுக அவசரப்படுன்னு நான் சொல்ல விரும்பல. திரு ஸ்டாலின் கூட்டத்துக்கு கூட சொல்றாரு அவங்களுடைய இல்ல, அது தங்களுடைய கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துறதுக்கு சொல்ற வார்த்தை சார். நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், 17ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் கவர்னர்கிட்ட போய் லெட்டர் சேர்ந்துடும் அப்படின்னு அவர் இன்னும் சொல்லலையே. கவலைப்படாதீங்க, இந்த ஆட்சி நீடிக்காதுங்கிறது ஒரு தொங்கு சட்டமன்றத்தினால் அமைந்த அரசை பார்த்து எந்த அரசியல் கட்சியும் சொல்ற விமர்சனம் தான். ஆனா திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, முக்கியமாக அவருடைய தலைமையை கீழே இருக்கின்ற மூத்த தலைவர்கள் ஏற்கலை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றதை அவர்கள் ஏற்கலை அப்படிங்கிற தகவல்களும் வருது. அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்லை, அதை உறுதிப்படுத்துறோம், ஏதாவது 1-2 வெளியில் வரணும்ல. அந்த வதந்தியை மட்டுமே வச்சு நம்ம அப்படி சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு திமுகவில் தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்கிற சூழல் இன்னும் வரல. சில குமுறல்கள் இருக்கு. அதனால தான் சீரமைப்பு என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்கும் சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. அது சில விஷயங்களை நம்ம எல்லாத்தையும் வெளிப்படையாகவும் பேசிட முடியாது. காலம் சில விஷயங்களை முடிவு பண்ணும். தொண்டிலிருந்து ரொம்ப விலகிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. முக்கியமாக தேர்தலுக்கு பிறகு சொல்லப்பட்டது என்னன்னா, ரொம்ப மேல்மட்டத்தை இருந்துட்டாங்க. முக்கியமாக ஸ்ட்ராட்டஜி கொடுக்குற ஒரு அமைப்பு முக்கியம், அவங்களுடைய ஆறுதல் இல்ல, சொந்த மாவட்ட செயலாளர்களையே தன்னுடைய அமைச்சரவை சகாக்களையே ஸ்டாலின் நம்பாமல் சில ஏஜென்சிகளை மட்டுமே நம்பி, சில அறிக்கைகளை மட்டுமே நம்பி, உளவுத்துறை மட்டுமே நம்பின்னு சில விஷயங்கள் எல்லாமே ஒரே விஷயத்தை மட்டுமே நான் சொல்லலை. ஒன்னொன்னுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காரணங்கள் இருக்கு. இப்படி பல விஷயங்கள் எல்லாம் போய் சேர்ந்த இடம் என்னன்னா அந்நியப்பட்டு போயிடுச்சு. தொண்டர்களுடைய அந்த மனக்குமரல் கடைசி வரைக்கும் அட்ரஸ் பண்ணப்படவே இல்லை, அது கவனிக்கப்படவே இல்லை. அது இப்போ ஸ்டாலின் புரிஞ்சுப்பார்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்களுடைய குரல்களை கேட்க நான் தயாராக இருக்கேன்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணார் முதல் வேலையாக. ரைட்டு, இப்பயாவது அந்த புத்தி வந்துச்சேன்னு தொண்டை சந்தோஷம்தான் படுவான், தலைவர் இப்பயாவது அதை யோசிச்சாரே அப்படின்னு. அதை சும்மா ஒரு பேரளவில் இல்லாமல் குரல்களை கேட்குறாரோ இல்லையோ, யாரையாவது விட்டு கேட்டாவது அதை சம்ம பண்ணி படித்து பார்க்கணுன்னு, அதான் அந்த கட்சிக்கு நல்லது. திரு உதயநிதி ஸ்டாலின் கொஞ்சம் பதட்டமா இருக்காரு. ஒருவேளை திரு விஜய் கிட்டத்தட்ட 2வது டேர்மும் போயிடுவாரோ, இந்த 5 வருஷம் அப்படி 2 மாசமே இன்னும் முடியல, அதுக்குள்ள 2வது டேர்ம் பத்திலாம் அவர் பதட்டப்படுவார் நான் நினைக்கல. ஆனால் 5 ஆண்டுகள் நீடிச்சுட்டா என்ன பண்றது ஒரு பதட்டம் இருக்கும். 5 ஆண்டுகள் விடுங்க, இன்னொரு 6 மாசம் உள்ளாட்சி தேர்தலும் வந்துட்டா என்ன பண்றது? ஏன்னா நகர்ப்புறங்கள்ல தான் திமுக வெறுப்பு அதிகமாச்சு. இந்த ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தாவேக ஜெயிச்சது பூரா நகர்ப்புறமாக தான் இருக்கு, 80%. அப்போ நேரடி எலெக்ஷன் அல்லது கவுன்சில் எலெக்ஷன் எப்படி வந்தாலும் நமக்கு அது அடி வாங்குமேன்ற அந்த பதட்டம் இருந்தால் அது நியாயமான பதட்டம்னு நான் சொல்லுவேன். அதனால எப்படியாவது ஆட்சியை கவுழ்த்துப்படணும்னு அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு நான் சொல்லலை. அது நடக்குதான்னு நமக்கு தெரியாது. இந்த ஆட்சி நீடிச்சா திமுகவும் மேலும் பாதிப்புக்குள்ளாகுங்கிற எச்சரிக்கை உணர்வு ஒருத்தருக்கு இருந்தால், அது உதயநிதிக்கு இருந்தாலோ ஸ்டாலினுக்கு இருந்தாலோ அது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வகுக்கட்டுமே. இந்த நிகழ்ச்சி கருத்தை குறிப்பிக்க லட்சுமணன் மிக நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.